தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர் அஜித் இவர் மே 1ஆம் தேதி தனது 53வது பிறந்தநாள் கொண்டாடினார். நடிகர் அஜித்குமார் பற்றிய சில குறிப்புகள். நடிகர் அஜித்குமார் கடந்த 1971ஆம் ஆண்டு சுப்பிரமணியம் மோகினி தம்பதியருக்கு இரண்டாவது மகனாக பிறந்தார். இவர் 10ஆம் வகுப்பு வரைதான் ஏசன் மெமோரியல் சீனியர் செகண்டரி பள்ளியில் படித்தார். அதன் பின்னர் என்ஃபீல்டு கம்பெனியில் மெக்கானிக் பணிக்காக சில மாதங்கள் பயிற்சி எடுத்த நிலையில் அவரது அப்பா வற்புறுத்தியதால் ஜவுளி எக்ஸ்போர்ட் கம்பெனி ஒன்றில் வேலைக்கு சேர்ந்தார். அதன் பின்னர் சினிமா ஈர்ப்பு இருந்ததால் அவர் அதற்கான முயற்சிகளில் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். அப்போது சிறிய விளம்பரங்களிலும் படங்களிலும் துணை நடிகராக சில படங்களில் நடித்து வந்தார். இந்த முயற்சிகளின் பலனாக அமராவதி என்ற படம் மூலம் ஹீரோவாக சினிமாவில் அறிமுகமானார். அதன் பின்னர் 90களின் காலகட்டத்தில் இளைஞர்களின் உள்ளத்தில் இடம் பிடித்து ஆசை நாயகனாகவும் காதல் மன்னனாகவும் வலம் வந்தார். வாலி, அவள் வருவாளா, சிட்டிசன், காட்ஃபாதர், தீனா, அட்டகாசம் உள்ளிட்ட பல படங்களில் நடித்து முன்னணி நடிகராகவும் வலம் வருகிறார். ரசிகர்களால் தல என்று செல்லமாக அழைக்கப்படுகிறார் அஜித். தற்போது மகிழ் திருமேனி இயக்கத்தில் லைகா தயாரிப்பில் அஜித்குமார், த்ரிஷா உள்ளிட்டோர் நடிப்பில் விடாமுயற்சி என்ற படம் பிரம்மாண்டமாக உருவாகி வருகிறது. இப்படத்தை அடுத்து மார்க் ஆண்டனி என்ற ஹிட் படத்தை கொடுத்த ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் குட் பேட் அக்லி என்ற படத்தில் நடிக்க உள்ளார். இப்படத்தின் ஷூட்டிங் வரும் ஜூன் மாதம் முதல் தொடங்க உள்ளது. நேற்று அஜித் தனது 53வது பிறந்தநாள் கொண்டாடினார். அவருக்கு சினிமா துறையினர், அரசியல் பிரபலங்கள், ரசிகர்கள் உள்ளிட்ட பலரும் வாழ்த்துக்கள் கூறினர். இந்த நிலையில் குழந்தை நட்சத்திரமாக சினிமாவில் அறிமுகமாகி விஜயின் காதலுக்கு மரியாதை என்ற படத்தில் ஹீரோயினாக அறிமுகமான ஷாலினி, அஜித் ஆகிய இருவரும் அமர்க்களம் என்ற படத்தில் ஒன்றாக இணைந்து நடித்தனர். அப்போது இருவருக்கும் இடையே காதல் மலர்ந்த நிலையில் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். இந்த நட்சத்திர தம்பதியினருக்கு ஒரு ஆண் மற்றும் பெண் குழந்தை உள்ளனர். இந்த நிலையில் நடிகர் அஜித்தின் 53வது பிறந்தநாளை முன்னிட்டு ஷாலினி பிறந்தநாள் பரிசாக டுக்காட்டி வகை பைக்கை பரிசளித்துள்ளார். இது குறித்த புகைப்படம் வைரலாகி வருகிறது.